நீங்க சொல்றீங்க லஞ்ச லாவணியை பத்தி நீங்க பேசுறீங்க. ஆமா. இப்போ விஜய் சொல்றாரு தன்னுடைய ஆட்சியில் மக்களுடைய நலத்திட்டங்கள்லாம் நேரடியா வந்து சேரும், எங்கேயுமே டப்பு இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதை நம்புவாங்களா மக்கள்? ஏன் அவன் காரணம் வந்து இப்படியே பழக்கப்பட்டதுனால நம்ப மாட்டாங்க. ஆனால் செய்ய முடியுமானா முடியும். முடியாமல் போயிடாது. இப்போ காமராஜர் காலத்தில் லஞ்சம் இருந்ததா? அண்ணா காலத்தில் லஞ்சம் இருந்ததா? இல்லை, கிடையாது. இன்னும் ஆரம்ப காலத்தில் கூட கிடையாது. அப்புறமா இவங்க வந்த பிற்பாடு தான் லஞ்ச லாவண்யங்கள்லாம் இங்கே பெருங்கி போச்சு. அதனால் ஒரு தடவை எம்ஜிஆர் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அமௌண்ட் சேர்க்கும்போது ஆந்திரா கவர்மெண்ட்டை பற்றி சொன்னார். அங்கே இந்த நோட்டு எழுதி வைப்பாங்களாம் அதிகாரிகள் வந்து கவர்மெண்ட்டுக்கு. இதை இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், ஏபிசிடின்னு போடுவாங்க. அதான் நோட்டு. இது அதாவது இதில் எந்த சஜஷன் எடுத்துக்கலாம், அந்த சஜஷன் எடுத்துக்கலாம், அதில் எடுக்கலான்னு. அப்போ வந்து கீழே வந்து நோட் பர்மிட்டட் இல்லைன்னா நாட் பர்மிட்டட்னு போடணும். நாட் பர்மிட்டட் அல்ல நோட் பர்மிட்டட். அதான் எம்ஜிஆர் சொன்ன வார்த்தையே நான் சொல்கிறேன். நாட் பர்மிட்டட்னு முதல்ல போட்டதும் அவன் கொண்டாந்து பணம் கொடுப்பான். அதுக்கு பார்த்து நாட்டுக்கு பக்கத்தில் ஒரு போட்டால் நோட் பர்மிட்டட் ஆகிடும். எம்ஜிஆர் சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்கிறேன் இப்போ இதை. அதனால் அப்படியெல்லாம் அதெல்லாம் அது ஒரு வேடிக்கையாக சொன்ன காலம் போய் இங்கே கம்ப்ளீட்டாக கரப்ஷனாக போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது?